ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நம்மள நிறைய பேருக்கு லைஃப்பில் அப்பப்போ ஒரு சில இன்செக்யூரிட்டிஸ் வரும். ஃப்யூச்சரை பற்றின ஒரு சில தாட்ஸ் அண்ட் பயங்கள் வரும். கரெக்டுங்களா? நாளைக்கு அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, லைஃப் அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ, கரியரில் ஃபெயிலியர்ஸ் வந்துடுமோ, ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது தப்பு நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ நம்ம பயந்துட்டு இருப்போம். அப்பப்போ கொஞ்சம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரை பற்றி வர இன்செக்யூரிட்டிஸையோ இல்லை அந்த தாட்ஸையோ எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இந்த மாதிரி டைமில் பாசிட்டிவாக இருக்கிறது? வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இதயத்தின் குரல் நான் ஒரு 2.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து உங்கள் எல்லோரையும் சிரிக்க வச்சுட்டே இருக்கேன். என்னோடய பேஷனுக்கு நீங்கள் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் buymeacoffee.com/இதயத்தின் குரல் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மினிமல் கான்ட்ரிபியூஷன் கொடுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நவ் பேக் டு த டாபிக். ஃப்யூச்சர் பற்றின இன்செக்யூரிட்டிஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ முதல் விஷயம், வாட் இஸ் ஃப்யூச்சர்? ஃப்யூச்சருங்கிறது என்னது? இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கன்னா நாளைக்குங்கிறது கூட ஃப்யூச்சர் தான். கரெக்டுங்களா? ஸோ லைஃப்பில் நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு பெருசாக யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் வாட் இஃப் ஐ டெல் யூ, நாளைக்கு நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுதுங்கிறது கூட நம்ம கையில் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம லைஃப் எப்படி இருக்க போகிறதுங்கிறது கூட நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, ஃப்யூச்சர் இஸ் ஜஸ்ட் a ரிசல்ட் ஆஃப் அவர் ப்ரெசன்ட் ஆக்ஷன்ஸ். ஃப்யூச்சருங்கிறது நம்ம இன்றைக்கி என்னென்ன செயல்கள் பண்ணிகிட்ருக்கோமோ அதோட ஒரு விளைவு தான் ஃப்யூச்சர். யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், இந்த வருஷம் நம்ம நிறையா கஷ்டப்படுறோம் அப்படிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் அதுக்கான பலனை அனுபவிக்க தான் போகிறோம். இன்றைக்கி நம்ம எந்தளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறோமோ அதுக்கான ரிசல்ட்ஸ் நமக்கு நாளைக்கு கிடைக்க தான் போகுது. கரெக்டுங்களா? கரியர்லையோ இல்லை ரிலேஷன்ஷிப்லையோ எதில் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்தளவுக்கு ப்ரெசென்ட்டில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்தளவுக்கு ப்ரெசென்ட்டில் பாசிட்டிவாக இருக்கீங்களோ, நீங்கள் எந்தளவுக்கு ப்ரெசென்ட்டில் ஜெனியூனாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தானே ஃப்யூச்சர் அமைய போகுது. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ஹார்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை தான் நாளைக்கு ரீப் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி என்ன விதைக்கிறோமோ அதை நாளைக்கு அறுவடை பண்ண போகிறோம். ஸோ ஃப்யூச்சருங்கிறது நம்ம கையில் இருக்க ஒரு விஷயம் தானே. அஃப்கோர்ஸ் ஃப்யூச்சரில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம கையில் தான் இருக்குன்னு சொல்லிட முடியாது. என்டையர் ஃப்யூச்சரே நம்ம கையில் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு சில அன்சர்டனிட்டிஸ் இருக்க தான் செய்யும். பட் அதை பற்றி நாம் ரொம்ப வரி பண்ண வேண்டாம். நம்ம கையில் என்ன இருக்குது, நம்ம என்ன பண்ணால் ஃப்யூச்சர் பெஸ்ட்டாக இருக்கும், நம்மளால் என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அதை நம்ம ஒவ்வொரு நாளுமே கொடுப்போமே. லைஃப்பில் ஒவ்வொரு நாளுமே நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட் எஃபர்ட்ஸை கொடுப்போமே. கண்டிப்பாக ஃப்யூச்சர் அழகாக தானே அமையுங்க. விதை விதைத்தால் நெல்லை விதை விதைத்தால் அதில் கள்ளிப்பூ முளைக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ என்ன தான் ஃப்யூச்சரில் ஒரு சில அன்சர்டனிட்டிஸ் இருந்தாலும் நம்மளோட ஃப்யூச்சர் அழகாக இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம கையில் இருக்க ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம ஓவராக யோசிக்க வேண்டாம், ரொம்ப இன்செக்யூர் ஆக வேண்டாம். புரியுதுங்களா? உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்க, ஜஸ்ட் காமாக இருங்க. அண்ட் கண்டிப்பாக பாசிட்டிவாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும். நம்மளோட ஃப்யூச்சரும் அழகாக தான் இருக்கும், நம்மளோட ஃப்யூச்சர் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா தான் இருக்கும், நம்மளோட கரியரும் சூப்பராக தான் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக நம்பிகிட்டே இருங்க. ஸோ பிலீஃபுக்கும் இங்கே நிறைய பவர் இருக்குது, நம்மளோட பாசிட்டிவிட்டிக்கு கூட இங்கே நிறைய பவர் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்பப்போ ஒரு சில இன்செக்யூரிட்டிஸ் வர்றது, அப்பப்போ ஃப்யூச்சரை பற்றின தாட்ஸ் வர்றது எல்லாமே ரொம்ப நார்மல் தான். அண்ட் நிறைய ஹியூமன்ஸுக்கு இன்செக்யூரிட்டிஸ் வரலாம். எல்லா ஹியூமன்ஸுக்குமே இன்செக்யூரிட்டிஸ் வர தான் செய்யும் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இன்செக்யூரிட்டிஸ் வரும்போது நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. நிறையா பாசிட்டிவ் ரீஅஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நவீன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்வேதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை திவ்யா, நீ ஓவராக பயப்படாத, கண்டிப்பாக எல்லாம் நல்லதாக தான் நடக்கும், நீ எதுக்கு இப்போ ஓவராக யோசிச்சுட்டு இருக்க? நீ முதல்ல ப்ரெசென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணு, ப்ரெசென்ட்டில் உன்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடு. நாளைய பொழுது கண்டிப்பாக இனிய பொழுதாக தான் இருக்கும். பட் நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம், லைஃப்பை ப்ரெசென்ட்டில் மட்டும் வாழுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கொடுத்துக்கோங்க. ஸோ தட் ஃப்யூச்சரை பற்றின அந்த இன்செக்யூரிட்டிஸோ அந்த பயங்களோ போயிடும். புரியுதுங்களா? ஸோ உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்க, கீப் ஒர்க்கிங் ஹார்ட். ஃப்யூச்சரை நினச்சி ரொம்ப பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோட் இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கவிதை இருக்கும். ஆக்சுவலாக ஜஸ்ட் லிவ் இன் த ப்ரெசென்ட், ஃப்யூச்சர் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ப்ரெசென்ட்டில் மட்டும் வாழுங்க, ஃப்யூச்சர் தன்னைத்தானே பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ப்ரெசென்ட்டை பற்றி மட்டும் நிறையா யோசிப்போம், ப்ரெசென்ட்டை பற்றி மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வாழுவோம். ஃப்யூச்சருங்கிறது இட் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப், அது அதுவே பார்த்துக்கும், அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கும் போதே ஓவராக ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுட்டு ஓவராக ஃப்யூச்சரை பற்றி பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா ப்ரெசென்ட்டையும் அழகாக வாழ முடியாது, ப்ளஸ் ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப இன்செக்யூரிட்டிஸ் வர ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குமோ அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்ம லைஃப்பை இன்னும் கொஞ்சம் எப்படி பெட்டர் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ரிசல்ட்ஸ் நம்ம கையில் கிடையாது, அதுதான் நேச்சர் ஆஃப் லைஃபும் கூட. பட் நாம் என்றைக்குமே ஹோப்பை விடாமல் பாசிட்டிவாக இருப்போம், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக ஃப்யூச்சரும் அழகாக தான் அமையும்னு சொல்லிட்டு நம்ம முழு மனசாக நம்புவோம். சரிங்களா? ஸோ எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு எதையும் ஓவர் திங்க் பண்ணாதீங்க.
அண்ட் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எவ்வளோ இன்செக்யூரிட்டிஸ் இருந்தாலும், ஃப்யூச்சரை பற்றின எவ்வளோ பயங்கள் இருந்தாலும், லைஃப்பில் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலுமே சரி, எப்போவுமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. நான் பேசுனது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய பேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். buymeacoffee.com/இதயத்தின் குரல் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மினிமல் ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் கொடுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நவீன் விக்னேஸ்வர். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு அழகான ஒரு எபிசோடோட சந்திப்போம். டாடா, பபாய்.